ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ரெடிமேட் பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இதுலேயே அவங்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. 100 கிராம் பேக்கெட் பாருங்கள். 250 ml பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் இது கலக்கிறதுக்காக. இப்போ நான் அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். அவங்களே ரெடிமேட் பேக்கெட் உள்ள அழகாக சில்வர் பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து சுகரும் கொக்கோ பவுடரும் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் அந்த பாலில் அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். பால் வந்து காய்ச்சாத பாலாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், பாலில் அந்த ஐஸ்கிரீம் பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக சூடு பண்ணணும். ஒரு 5 or 10 minutes நல்லா கலக்கினதுக்கப்புறம் நம்ம அதை இறக்கிக்கலாம். இன்றைய டிப்ஸ் நான் வந்து கொய்யாப்பழத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கொய்யாப்பழத்தை ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லி சொல்லுவாங்க. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். மூளை நோய் உள்ளவங்களுக்கு இது சிறந்த மருந்து. இதை சாப்பிட்றதுனால வயிறு, குடல், இரைப்பை, கல்லீரல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். இது ஜீரண கோளாறை சரிப்படுத்தும். பாருங்கள், அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. இதை நல்லா கூல் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அதை வந்து ஃப்ரீசரில் 3 hours வைக்க போகிறேன். பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ அது கண்ணாடி பவுலில் ஊற்றிக்கோங்க. எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க. ஒரு 5 minutes கழித்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். 5 hours கழித்து நம்ம இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் நல்லா கெட்டியாக இருக்கணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள். பாருங்கள், சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. வாவ்னு இருக்குது. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் உங்களை சுவையான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பஃபகேம்ஸ். நன்றி, வணக்கம்.